வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க உங்கள பல பேர் கேட்டிருந்த எக்ஸல் பத்தி நல்லா இன்னும் கத்துக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன சேனல் இருக்கு, ஃபாரம் இருக்கு போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லி நாலேஜ்பிள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோனுடைய கடைசியில சொல்ல போறேன். அதனால கடைசியில வரைக்கும் நல்லா எதையும் விடாம பாருங்க தொடர்ந்து. இப்போ எக்ஸல் பத்தி நம்ம கத்துக்கணும்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் நான் நிறைய புக் மார்க் பண்ணி, அதாவது நான் நிறைய என்னுடைய பிளேலிஸ்ட்லயே சேவ் பண்ணியும் வச்சிருப்பேன். அது மாதிரி நிறைய வீடியோங்கள்லாம் இப்ப நிறைய எக்ஸலை நம்ம பார்க்கும் போது நிறைய வீடியோங்களை நமக்கு ஆ பதிவேடு சிட்டா அது மட்டும்தான் நம்ம தமிழ்நிலத்துல இருக்குது. அது ஒரு டேட்டா பேஸ், இது ஒரு டேட்டா பேஸ். ரெண்டுமே எதிர் மூலியமா லிங்கா இருக்குதுன்னா பட்டா நம்பர் மூலியமா தான் லிங்க் ஆயிருக்கு. அதாவது நம்ம எப்படி அடங்கல் ஆப்பதிவேடை வச்சுதானே நம்ம சிட்டால யாருன்றத பார்ப்போம் இல்லையா, பட்டா நம்பரை எடுத்து. அது மாதிரியே தான் லிங்க் ஆயிருக்கு அந்த டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸை நம்ம எப்படி எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸல்ல வேற இதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி ஒரு இதுவோ, ஒரு கம்பெனியினுடைய விற்கிறது பத்தியோ, அதுல இருக்கிற மாடலை நமக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது, அப்ளை பண்றது அப்படின்றது பல ஐடியா வரும். இப்போ என்னுடைய வீடியோக்கள்லயே பாத்தீங்கன்னா, நான் முன்ன இந்த நவம்பர் மாசத்துல ஆரம்பிச்சேன் லேர்ன் வித் மீ அப்படின்ட்டு ஒரு சீரீஸ். இங்க பாத்தீங்கன்னா இருக்கும், எங்க இது லேர்ன் வித் மீ பைட்ஸ், அது மாதிரி லேர்ன் வித் மீ சீரீஸ், ட்ரையல் அண்ட் எரர், அது மாதிரிலாம் ஆரம்பிச்சேன். பைட்ஸ்ன்றதுலாம் 5 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம அவசர உலகத்துல 12 நிமிஷம் கூட பார்க்கல அப்படின்றதுனால 5 நிமிஷத்துல எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வரும். ஆக்சுவலா இது நான் தொடரணும் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இதுக்கு பெருசா ஒன்னியும் ரெஸ்பான்ஸோ ஆதரவோ இல்லாததுனால இதை விட்டுட்டேன். ஆக்சுவலா இதுல நிறைய இருக்கும், நீங்க இந்த வீடியோலயே போய் பாருங்க. இது தவிர வேற எந்தெந்த இதெல்லாம் பெஸ்டா நீங்க கத்துக்கலாம், உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் ஒரு இது இருக்குன்னா, இத நீங்க நம்ம ஒரு பொழுதுபோக்குக்கு தான் கத்துக்கணும். ஆக்சுவலா அதை என்னது, அதை கத்துக்கின்னு அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்றத மேனிப்புலேட் பண்ணலாம். நம்ம இருக்கிற டேட்டா நமக்கு தேவையானது. இப்போ சிறு குறு விவசாயி எண்ணிக்கை டக்குன்னு வேணும், அது மாதிரி போது அதை பத்தி வீடியோலாம் கூட நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அது மாதிரி உங்களுக்கு தேவையானது எப்படி எதுக்கு என்னென்ன பண்ணலாம். இப்ப திடீர்னு விவசாய கணக்கெடுப்பு, அதான் வேளாண் கணக்கெடுப்பு வருதுன்னா அதுல இருக்கிற ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம மாத்தலாம். அதே மாதிரி கூட்டுப்பட்டாவையும் சேர்த்து மொத்த பட்டாதாரருக்கு எண்ணிக்கை ஓரளவு, அது எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஆதார் இணைக்கிறது வரைக்கும். ஓரளவு துல்லியமா, அதாவது என்னது +or -2% அது மாதிரி இதுல கண்டுபிடிக்குது எப்படி, அதை பத்தியும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரத்னகுமார் சாரனுடைய கொலாப் லேண்ட்ல எப்படி உட்பிரிவு பத்தி வீடியோக்கள்லாம் கூட இதுல இருக்கு. இதெல்லாம் பழசு. இதெல்லாம் நம்ம சேனல் @TNFuture007 youtube.com அடிச்சுட்டு @TNFuture007 அடிச்சிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க @TNFuture007 கூகுள்ல போய் சர்ச் போட்டு ஐ எம் ஃபீல் லக்கின்றதை கிளிக் பண்ணீங்கன்னா கூட டைரக்டா நம்ம சேனலுக்கு தான் வரும். ஐ எம் ஃபீலிங் லக்கி இந்த @TNFuture007 அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட இதுக்கு தான் வரும். ஓகேங்களா? இதுல என்ன 6 வருஷத்துக்கு முன்னுல இருந்து போட்டுதான் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுல பாருங்க. இது தவிர இப்ப எக்ஸல்ல எது எல்லாம் நம்ம சேனல்லாம் நல்லா இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைலா கரானி, இவங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த எல்லா சேனலோடைய புக் மார்க் லிங்கையும் நான் என்னுடைய அதான் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்லயும் தரேன். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணீங்க உங்க புக் மார்க்லாம் பண்ணினீங்கன்னா இது எல்லாமே லிங்க் வந்துடும், நீங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் லைலா கல்ரானி.
இவங்க வந்து சூப்பரா சொல்லி தருவாங்க. அப்படியே வந்து நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவும் இருக்கும், நல்லா இருக்கும். எக்ஸல் பத்தி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இவங்க ஆக்சுவலா எம்விபி, அதாவது எம்விபினா மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொபோஷனல் அப்படின்ற மைக்ரோசாஃப்ட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் மேம்படுத்துற மாதிரி இல்ல அதை வந்து நல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கிறவங்கலாம் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொபோஷனல் அப்படின்னு ஒரு டேக், ஒரு அவார்ட் தருவாங்க மைக்ரோசாஃப்ட்ல இருந்து. அதெல்லாம் இவங்க வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. லைலா கரானி, ஓகேங்களா? இது வந்து சூப்பரா இருக்கும், இத பாருங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸல் கேம்பஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட். இதுல வந்து ரான் நினைக்கிறேன் இவர் பேரு. இவர் சூப்பரா சொல்லுவாரு இவரும். இதுல வந்து எக்ஸல்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நல்லா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மை ஆன்லைன் ட்ரைனிங் அப், இவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டா சொல்லுவாங்க, ரொம்ப பொறுமையா சொல்லுவாங்க, நல்லாவும் இருக்கும். இதுவும் பாருங்க. அதுக்கப்புறம் கெவின் ஸ்ட்ராட்வர்ட், இவர் வந்து நல்லா ஜோக்கா சொல்லுவாரு. இது எக்ஸல்து மட்டும் இல்ல, மற்ற விஷயங்களையும் பத்தி சொல்லுவாரு இவரு. அதுக்கப்புறம் இது முக்கியமானது, நம்ம சாந்து, இவர் வந்து என்னன்னா நம்ம பக்கத்து மாநிலம் தான், ஆந்திரால இருந்து போய் வெளிநாட்டுல இருக்கிறாரு. சூப்பரா நல்லா ஃபன்னா சொல்லுவாரு எல்லா விஷயமே. இவருதுல வந்து நிறைய பவர் குவரி, பவர் பிஐ பத்திலாம் கூட இப்ப நல்லா சூப்பரா சிம்பிளா சொல்லுவாரு. பவர் குவரி, பவர் பிஐ வச்சு நம்ம டேட்டாவெல்லாம் எப்படி மேனிபுலேட் பண்ணலாம்ன்றதெல்லாம் நல்லா டீப்பா தெரிஞ்சீங்கன்னா இவர் வீடியோ எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிவிட்டின்றது எக்ஸல்ல சிம்பிளா இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும். இது ஒன்லி எக்ஸல் மட்டும் இல்ல, கூகுள் ஷீட்ஸ் பத்தியும் சொல்லும். நிறைய வீடியோங்க இதுல இருக்கு. அதுக்கப்புறம் லேர்னட் ட்ரைனிங், ஓகேங்களா? லேர்னட் ட்ரைனிங்லயும் இதுவும் வந்து என்னன்னா ஒன்லி எக்ஸல் மட்டும் இல்ல, ஆபீஸ் மற்ற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, எம்எஸ் ஆஃபிஸ், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், வேர்டு எல்லாத்தையும் பத்தியும் இருக்கும். அப்புறம் சிலெக்ட் ட்ரைனிங், இவர் வந்து எக்ஸலுக்காகவே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நல்லா எக்ஸல் பத்திலாம் நல்லா சொல்லி தருவாரு. சிலிக் ட்ரைனிங், ஓகேங்களா? சிலெக்ட் ட்ரைனிங். அப்புறம் அவுட் டு எக்ஸல் பிளாக், அதாவது அவுட் டு எக்ஸல், எக்ஸல்னாலே என்ன, நல்லா எக்ஸல் பண்றதுன்னு அது மாதிரி அதுல அவுட் எக்ஸல் பண்றதுன்றது. இவர் வந்து புதுசான விஷயம், நல்லா டேஷ்போர்ட் தயாரிக்கிறது பத்திலாம் நல்லா சொல்லி தருவாரு. அப்புறம் யோடா லேர்னிங் அகாடமி, இவரும் வந்து இந்தியன் தான், நல்லா சொல்லி தருவாரு. இந்தியன் இது நம்ம நாடு தான், ஆனா அது தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு பத்தி அடுத்து வரும், பார்த்துனே இருங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் எக்ஸல், இதுவும் வந்து நல்லா சொல்லி தருவாரு. இவரும் வந்து சுமித் பன்சால், நம்ம இவரும் மைக்ரோசாஃப்ட் எம்இபி தான், நம்ம இந்தியன் தான். ஃபைண்ட் ஈஸி சொல்யூஷன் அப்படின்றது, இதுல வந்து என்னன்னா ஒன்லி எக்ஸல் மட்டும் கிடையாது, எல்லாமே சொல்லி தருவாங்க. மற்ற டெக் சம்பந்தமா இருந்து கூட ஏஐ வச்சுலாம் எப்படி பண்ணலான்றதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஃபைண்ட் ஈஸி சொல்யூஷன், ஓகேங்களா? இந்த சேனல் பேரு. அப்புறம் எக்ஸல் நெக்ஸ்ட், இந்த எக்ஸல் நெக்ஸ்ட் வந்து அதான் இதுவும் வந்து இதுவும் வந்து இந்தியன் தான், அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். அப்புறம் டுட்டோரியல் பாயிண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுல வந்து சூப்பரா நிறைய சொல்லி தருவாங்க. இதுல பவல் லால்வாலின்னு ஒருத்தர் இருப்பாரு, இது இருக்கிறாரு பாருங்க, இவர் சூப்பரா சொல்லுவாரு. இதுல நிறைய எம்எஸ் எக்ஸல் வீடியோ இருக்குது பாருங்க, இன்ட்ரடக்ஷன். இவருடைய அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் சூப்பரா இருக்கும், இங்கிலீஷ்னுடைய இது. நீங்க இங்கிலீஷே ரொம்ப தெரியாதவங்க கூட கேட்டீங்கன்னா நல்லா புரியும். அப்புறம் எம்எக்ஸ் எக்ஸல் ஆன்லைன், இதுவும் இவரும் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் தான். மை எக்ஸல் ஆன்லைன் .comல இவரும் ரொம்ப நாளா சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாரு. இதுல நிறைய 101 ரெடி டு யூஸ் மேக்ரோ ஃபார்முலாஸ், அது மாதிரிலாம் நிறைய வச்சு சொல்லி தருவார் இவரு. அதுக்கப்புறம் எக்ஸல் ஷார்ட்கட் ஃபண்டாஸ், இதுவும் வந்து நம்ம இந்தியன் தான், ஆனா இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்க. எக்ஸல் ஷார்ட்கட் ஃபண்டாஸ் எல்லாமே இதனுடைய எல்லா லிங்க்குமே வந்து புக் மார்க்கா நான் தரேன், அதை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணீங்க உங்க புக் மார்க்ல. அப்புறம் இதுதான் முக்கியமானது, நம்ம தமிழ்ல இருக்கிறது என்லெஸ் நாலேஜ், சூப்பரா இருக்கும். இதுல ஒன்லி எக்ஸல் மட்டும் இல்ல, வேர்டு,
பவர் பாயிண்ட் எல்லாமே சூப்பரா சொல்லி தருவாரு. இதுல நீங்க பிளேலிஸ்ட்ல போய் எண்ட்லெஸ் நாலேஜ்ல கூகுள் ஷீட் பத்தியும் இருக்கு, அதாவது எக்ஸல் பத்தியும் நிறைய இருக்கு. எக்ஸல் மாதிரி சிம்பிள் இருக்குது எல்லாமே எக்ஸல் தான், அந்த பச்சை கலர்ல இதெல்லாம் நல்லா. இதை நீங்க தமிழ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா, இத அவருடைய ப்ரொனன்சியேஷனும் நல்லா இருக்கும். நீங்க போய் கேட்டீங்கன்னா நல்லா புரியும். எண்ட்லெஸ் நாலேஜ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, தமிழுக்காக இது, தமிழ் நம்ம தமிழ்நாடு. அப்புறம் அன்பரசன் பாண்டியன், ஓகேங்களா, இதுவும் தமிழ்ல தான். இது ஒன்லி எக்ஸல் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்லி தருவாரு. முக்கியமா எக்ஸல் தான் நிறைய சொல்லி தர்றாரு. அன்பரசன் பாண்டியன், ஓகேங்களா, இதுவும் தமிழ் தான். எக்ஸல் ரஷ், இது நம்ம இந்தியன் தான். இதுல பிவட் டேபிள் பத்திலாம் நிறைய நல்லா சொல்லி தருவாங்க. அப்புறம் டீச்சர் ஸ்டிக், இது என்னன்னா டீச்சருக்கு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. இதை வச்சு நம்ம ஏ லிஸ்டுக்கு எப்படி அடாப்ட் பண்ணலான்றதுலாம் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸல் ஐயூ, அதாவது யூனிவர்சிட்டி, இதுவும் நல்லா தமாஷா சொல்லி தருவாரு. இதுல பவர் குவரி பத்திலாம் கூட நல்லா சொல்லி தருவாங்க. அப்புறம் கல்லணை ஒய்டி, இது தமிழ், ஓகேங்களா, தமிழ்ல நல்லா சொல்லி தர்றது. பவர் பிஐ பத்திலாம் சொல்லி தருவாரு. அதாவது பவர் கோரினுடைய அட்வான்ஸ் விஷயம் தான் பவர் பிஐன்றது. இதை பத்திலாம் நல்லா சொல்லி தருவாரு, தமிழ்லயே இருக்கும். இதோ விபிஏ ரெக்கார்டிங் பண்றது எப்படி, விபிஏ ட்ரைனிங்லாம் கூட இதுலயே தமிழ்ல இருக்குது. விபிஏ ஆட்டோமேஷன், நம்ம விபிஏ தானே, மேக்ரோ தானே இதெல்லாம் பண்றோம். மேக்ரோ பத்தி நல்லா கத்துக்கணும், எப்படி ரெக்கார்ட் பண்றது, அதை எப்படி நமக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி, அதாவது என்னது அதுல ஒரு ஆட் கோடடா ரெக்கார்ட் ஆகுது, நம்ம எப்படி வேரியபிளா மாத்திக்கிறது என்றது பத்திலாம் நல்லா சொல்லி தருவாரு. அப்புறம் எசென்சியல் எக்ஸல்ஸ், இதுல பெரும்பாலும் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு 30ல இருந்து 60 செகண்டுக்குள்ள இருக்கிற நிறைய ஷார்ட்ஸ்ல ஈஸியா நிறைய சொல்லி தருவாரு இவரு, டக்கு டக்குன்னு. எக்ஸல் இதுதான் பவன் லால்வாணி, நம்ம டுட்டோரியல் பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அவரது தனி சேனலே இது. இதுல எக்ஸல் பத்தியும் நிறைய வீடியோ இருக்கும். இதுதான் நல்ல ப்ரொனன்சியேஷன் சூப்பரா இருக்கும்னு சொன்ன பாருங்க அவரு, ஓகேங்களா. எக்ஸல் வீடியோஸ் பத்தி வேணும்னா பிளேலிஸ்ட்ல எக்ஸல்ல பாருங்க, நிறைய இருக்கும். எக்ஸல் பிகினர் டு அட்வான்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் 24 வீடியோஸ் இருக்கு. அது மாதிரி சாட் ஜிபிடியை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாமே இருக்கும். அட்வான்ஸ் எக்ஸல் பவர் குவரி பத்தியும் நல்லா சொல்லியிருப்பாரு. அப்புறம் கெஞ்சி எக்ஸ்பிளைன்ஸ், இவர் சூப்பரா அப்படியே பொறுமையா சொல்லுவாரு, நல்லா ஒரு அப் டு த பாயிண்டா சொல்லுவாரு, நம்ம லைலா கர்ராரி மாதிரி. இதையும் பாருங்க. அப்புறம் கூட்லி, இவர் நம்ம பஞ்சாபி வாலா, பஞ்சாப்ல இருந்து சொல்றவரு. இவருடைய இதுவும் பண்ணாம இருக்கும், நல்லா இருக்கும். நிறைய சேலஞ்ச் நடத்துவாரு எக்ஸல்ல. ஏற்கனவே இது மாதிரி வேற யூடியூப்ல இருக்கிறவங்க இது நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு முறை சொல்லுவோம், அது உங்களுக்கு பார்க்கும்போது நீங்க எக்ஸல் தெரிஞ்சிருந்ததுன்னா ஏற்கனவே இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும். அது மாதிரி கான்டெஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் வச்சு எது பெஸ்ட்ன்ற மாதிரி இவரே இது பண்ணுவாரு. அதனால நீங்க சிலதெல்லாம் தலை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும், ஏன்னா சில எரர் வராம. அது மாதிரி எப்படி கத்துக்கிறது, ஒவ்வொரு விஷயமே நம்ம எக்ஸல்ல ஒரு பல்வேறு வழிகள்ல செய்யலாம். அதுல எது பெஸ்ட்ன்றதெல்லாம் நல்லா கத்துக்கணும்னா இது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்த எப்படி செய்யலான்றத 2 பேர் கான்டெஸ்ட் மாதிரி பண்ணி செய்வாங்க. இது நல்லா பாருங்க, கூட்லி. அப்புறம் எக்ஸல் குரு தமிழ், இதுவும் தமிழ்ல இருக்கிறது தான். இதுல நல்லா இருக்கும், இதுவும் பாருங்க. அப்புறம் ஷார்ட்கட் அண்ட் கிளியர் எக்ஸல், இது கேரளா நினைக்கிறேன், நல்லா சொல்லி கொடுப்பாரு. இதுல நிறைய டவுன்லோட் பண்ற மாதிரி நிறைய இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிறதே ட்ரைனிங் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், பண்ணீங்கன்னா நல்லா கத்துக்கலாம். அப்புறம் ஆக்சஸ் அனலிட்டிக், இவரும் நல்லா ஆக்சஸ்ல, அதாவது என்னது ஒரு டேட்டா பேஸ்ல தான் ஆக்சஸ்ன்றது, அதுல இருந்து பவர் குவரி பவர் பிஐ எல்லாம் எப்படி எடுத்துன்னு வரலான்றதெல்லாம் சொல்லி தருவாரு. அப்புறம் இவர் தான் ஓல்டு ஸ்கூல், அப்பத்துல இருந்து வச்சுங்கிறாரு. என்னது எக்ஸல் ஆரம்பிச்சது 94ல இருந்து இவர் சொல்லி கொடுத்துங்கிறாரு. mixtereXcel.com நிறைய சொல்லுவார் இவரு. இதை பாருங்க, 4 days முன்ன கூட இது பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் யூடியூபுக்கு புதுசு, அப்பெல்லாம் அந்த ஃபாரம், அந்த புல்லட்டின் போர்ட்ல எல்லாமே நிறைய சொல்லி தருவாரு. இவருது தான் ஆக்சுவலா மிஸ்டர் எக்ஸல் ஃபாரம்,
இதை நான் ஃபாரம் பத்தியும் சொல்லணும்னு இல்லைங்களா, இவருது தான் இது, மிஸ்டர் எக்ஸல்.com. ஃபாரமே இவருது தான், இந்த வெப்சைட்டும் இவருது தான், பில் ஜெலன். ஓகேங்களா. அதே மாதிரி இது எக்ஸல் ஃபாரம். உங்களுக்கு வர டவுட் எதனா இருக்குதுன்னா இதுல போய் எக்ஸல் ஜெனரல் ப்ரோக்ராமிங், விபிஎம் மேக்ரோஸ், ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன், சார்ட்டிங் அண்ட் பிவைட்ஸ், நான் இங்கிலீஷ் தமிழ்ல கூட நீங்க போய் கேட்கலாம் இதுல. பட் ஆனா தமிழ்ல அவ்வளவா இருக்க மாட்டாங்க. நீங்க இங்கிலீஷ்லயே சாட்ஜிபிடி மூலியமா கேட்டு அதை ஒன்னா தமிழ்ல மாத்தி கேளுங்க. அதர் அப்ளிகேஷன் கூட வேர்டு, பவர் பாயிண்ட், ஆக்சஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுல வந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இது வந்து புல்லட்டின் போர்டு தான். இது சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு போஸ்ட் நியூ த்ரெட் போட்டு கேள்வி கேட்டீங்கன்னா அதுல உலகம் ஃபுல்லா இருக்கிற நிறைய எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. நான் நிறைய விஷயங்கள் எனக்கு ஸ்டக் ஆகும் போது இதில் தான் கொஸ்டின் கேட்டு இது பண்ணுவேன். ஓகேங்களா. ஒரு இதுக்கு வருவேன். இது எல்லாமே வந்து நான் இந்த புக் மார்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன், இம்போர்ட் பண்ணிங்க. HTML தரேன். அப்புறம் லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னா என்னை வந்து நிறைய பேர் கேக்குறீங்க இது ஃபோன் பண்ணி, அதாவது இந்த விஷயம் நான் ஆன்லைன்ல போடுறது என்னன்னா நீங்களே பண்ணி இன்னும் கத்துக்கணும் தான். ஆனா சிலர் வந்து சார் கொஞ்சம் அங்க ஸ்டக் ஆகுது அப்படின்ட்டு டவுட் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னது நீங்க எவ்வளவு டவுட் கேட்டாலும் நான் நல்லா சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா நான் வந்து என்னது இந்த இதுல எல்லாம் கூட வருவேன். ஓகேங்களா. எனி டிஸ்க் அது மாதிரி இருக்கு இல்லையா, அதுல கூட வந்து நான் சொல்லி தருவேன். ஆனா நிறைய பேர் என்னன்னா கொஞ்சம் எனக்கு செய்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அது மாதிரி நான் வந்து பண்றதே கிடையாது யாருக்குமே. அதனால நீங்க அது மாதிரி வேணும்ன்றதுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு உத்தரமேரூர்ல. அவர் அன்புடன் தாத்தான்னு அழைப்போம். அவர் வந்து ரத்னகுமார் பேரு. அதான் நான் இதுல சொன்னேன் பாருங்க, இந்த கொலாப் லேண்ட் பத்தி எல்லாம் அவர் வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணது. கொலாப் லேண்ட்லயே இன்னும் நானே போடலான்னு நினைச்சுங்கிறேன் இனிமேல்ட்டு வீடியோவை. நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுனால பார்க்கலாம். இதுல இந்த வீடியோஸ்லாம் அவர் தான் ரெக்கார்ட் பண்ணி அமைச்சது, நான் அப்லோட் பண்ணது. இதுல அவரது பத்தி டீட்டெயில்ஸ் சொல்றேன். இதுதான் அவருடைய ஃபோன் நம்பர். ரத்னகுமார் விஏ ரிட்டையர்டு. அவரு 9597253650. அப்புறம் 9443643650. ஓகேங்களா. இத பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க ஒன்னா கூட. ஓகேங்களா. நல்லா பெருசா கூட இதுல இருந்து காட்டுறேன். ஃபுல் ஸ்கிரீன்ல வைக்கிறேன். ஒரு 3-4 செகண்டு. ரத்னகுமார் விஏ ரிட்டையர்டு. இதுதான் ஒரு ஃபோன் நம்பர். ஓகேங்களா. இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல என்னன்னா இவர் வந்து மினிமல் சார்ஜ் தான். நீங்க அடங்கல் ரெடி பண்ணணுமா, 10-2 எதுவாக இருந்தாலுமே மினிமல் சார்ஜ்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு PDF அனுப்பிச்சுவாரு, நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி பிரிண்ட் பண்ணி கொரியர்ல பண்ணாலும் பிரிண்டிங் சார்ஜ் எவ்வளவோ அங்க காஞ்சிபுரம் தான் இவரு, அங்கெல்லாம் கம்மி. பக்கத்துக்கு 65 காசுலேருந்து 75 காசு வரைக்கும் வாங்குவாங்க டபுள் சைடுனா. அது மாதிரி எவ்வளவுன்றது அங்க அந்த பில்லோடயே தருவாரு, கொரியர் சார்ஜ் பில்லோடயே தருவாரு. நீங்க அத ஜிபேவோ எதனா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னே அவர் அனுப்பிச்சிடுவாரு. நீங்க மறக்காம ஜிபே பண்றேங்க அவருக்கு பண்ணிட்டீங்கன்னா அவரு உங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி தருவாரு. உங்களுக்கு அடங்கல் வேணுமா, 10-2 வேணுமா, ஒண்ணு கூட சிலர் நெருங்கி நண்பர்களுக்கு ரெடி பண்ணி தர்றாரு. அது ஆனா டேட்டா என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அதனால அவர் பெரும்பாலும் விரும்புறது இல்லைங்க. இந்த அடங்கல் 10-2 வேணும்னா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபோன் நம்பர், நல்லா நோட் பண்ணீங்க. அதுதான் இது வச்சுக்கிறேன். அதனால என்னது என்னிடம் வராதீர்கள் அப்படின்னுவாங்களே, அது மாதிரி இவரு கிட்ட போங்க, இவரு சொல்லி தருவாரு, இவர் பண்ணி தருவாரு. ஓகேங்களா. அதுக்குதான் எனக்கு தெரிஞ்சு அந்தந்த மாவட்டத்திலேயே ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் அந்தந்த வட்டத்திலேயே கூட இருக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் இதுவா வேணும் அப்படின்ற பட்சத்துல இவர் வந்து என்னன்னா நிறைய புதுமையெல்லாம் புகுத்திக்கிறாரு. இத பாருங்க, உங்களுக்கு அடங்கல் மட்டும் இல்ல, அடங்கல் சர்வே நம்பர்ல, அந்த சர்வே நம்பர்ல ஃபுல் ஏரியான்றதையும் ஒரு லிஸ்ட் மாதிரி தருவாரு. ஓகேங்களா. சர்வே ஃபீல்ட் நம்பர் 1ல இவ்வளோ ஏரியா இருக்கு. இதை வந்து நீங்க FMBல பார்த்து இதுல முன்ன பின்ன இருக்கா, இப்ப
யூடிஆர் எஃப்எம்பில பார்த்து இப்போ இருக்கிற ஏ லிஸ்ட்டுக்கும் எவ்வளோ இருக்குதுன்றதெல்லாம் எரர் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அதாவது இன்னும் நல்லா கரெக்டாக நீங்கள் வேலை செய்யணுன்ற விரும்புகிறீங்கன்னா, அதாவது நல்லா சின்சியராக. அதுக்கப்புறம் புறம்போக்கு, ஒரு புறம்போக்கும் எவ்வளோ ஏரியா என்றதையும் இது பண்ணுவார். நில உடைமை மேம்பாட்டு ஆப்பதிவேட்டின் படி சாலை இது இருக்கு. உங்க யூடிஆர்ல எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய மற்றவைன்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பெரும்பாலும் எல்லாம் டைப் பண்ணிட்டுக்கிறாங்க, பரவாயில்ல. சில எல்லாம் மற்றவைன்னு இருக்கும். அதை வந்து இதுல பார்த்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். அதுக்காக இது மாதிரி ஒரு இது ரெடி பண்ணுவாரு. கூடவே தான் இந்த அடங்கல் கூட இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி எக்ஸலா அதான் பிடிஎஃப் அனுப்புவாரு. நீங்க ஒன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸலும் ரெடி பண்ணுவாரு. இது வந்து ஸ்மால் மார்ஜினல் பிக் ஃபார்மர், அதாவது சிறு குறு விவசாயி கண்டுபிடிக்கிறது எப்படின்றது பத்தியும், எந்தெந்த பட்டா எவ்வளோ, வெட்டில் எவ்வளோ, ட்ரை எவ்வளோ, டோட்டல் ரெண்டும் சேர்த்து டோட்டல் இருக்கிறதுனால எவ்வளோ, அதாவது 1 ஹெக்டர் மேலே போகக்கூடாது இல்லையா, நஞ்சையில் 2 ஹெக்டர் மேலே புஞ்சில் போகக்கூடாது. அது மாதிரி இருந்தால் இவங்கெல்லாம் ஸ்மால், இவங்கெல்லாம் பிக்ன்றத ஒரு இது பண்ணி தருவாரு. மொத்த எண்ணிக்கையும் இதுல கீழே வந்து டோட்டலாகவும் கூட உங்களுக்கு அப்டாக்ட்ல தருவாரு. ஸ்மால் ஃபார்மர், பிக் ஃபார்மர் எவ்வளோன்னு, இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதே மாதிரி இதுதான் அவர் வந்து போடுற அடங்கல் நல்லா பக்காவா இருக்கும். நல்லா சூப்பரான ஃபாண்ட்ல போடுவாரு. அதே மாதிரி ட்ரெடிஷ்னலா வைக்கிற மாதிரி பேஜ் நம்பர்லாம் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல என்னது எல்லாம் இதெல்லாம் பண்ணி தருவாரு. புக் மார்க் வேணும்னா கூட இங்க இன்னும் இதுவோ நஞ்சு இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா வச்சு தருவாரு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் இண்டெக்ஸ், நஞ்சை பக்க எண், ஆரம்ப முடிவு, அதான் முதல் முடிவு வரைன்றது, இதெல்லாம் இந்த பக்கம் புஞ்சை தரிசு அது மாதிரி. அதே மாதிரி அந்த விலந்தைன்ற கிராமம், அதுல வகைப்பாடு வாரியா எவ்வளவு பரப்பு இருக்குது, தீர்வு இருக்குதுன்றதையும் ஒரு டோட்டல் அப்டாக்ட் மாதிரி தருவாரு. அப்புறம் இது நம்ம தேவையான அப்டாக்ட், அதாவது அடங்கல் லாஸ்ட்ல இருக்கிற அப்டாக்ட், 1ஆம் முகம் 2ஆம் முகம் தரிசு எவ்வளோன்றது ஒரு வகைப்பாடு வாரியாகும். இது வந்து பக்கவாரி டோட்டல். நான் வந்து பெரும்பாலும் என்னுடைய வீடியோல பக்கவாரி டோட்டல் பத்தியே சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அவள்தான் பக்கவாரி டோட்டலோட இவர் ரெடி பண்ணுவாரு. இது மாதிரி முதல் போகம் 2ஆம் போகம். ஆக்சுவலா பக்கவாரி டோட்டல நான் ஏன் போடுறது இல்லைன்னா, என்னுடைய நிறைய இடங்கள்ல வந்து இதை போட்டாலே இதை போடாம பிளாங்கா விட்டுருந்தா ஜமாபந்தி ஆபீசர் இது ஏன் போடலன்னு ஒரு கேள்வி வரும். அதோட இதை வந்து நம்ம லாஸ்ட்ல இதை வைக்காமலே விடலாம். ஆனா நிறைய யாரா இருந்தாலுமே அடங்கல் ரெடி பண்றவங்க இதை வைக்கிறாங்க. இது வந்து என்னது, நம்ம பக்க எண்ணு இந்த பரப்பு மட்டும்தான். முதல் போகம் 2ஆம் போகம் தரிசுன்ட்டு இன்னொரு ஒரு காலம் வரணும். அது எவ்வளோன்றதையும் டேலி பண்ணணும். அதனால இது முதல் போகம் 2ஆம் போகம் தரிசை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும் போது இந்த பரப்பையும் வந்து அதுல இருந்து ஏதிக்கிட்டு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன இது ஒரு 4 டிஜிட்டு, ஆக்சுவலா என்ன 5 டிஜிட் ஜீரோவோட சேர்த்து இது பக்க எண்ணு நம்ம எப்படியே நம்பர் போட போறோம், அவ்வளவுதான். அதை வந்து லாஸ்ட்ல ஒரு 10 பேஜ் விட்டுருவோம்னா அடங்கள்லாம் அதுல எழுதிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து போடுறது இல்லை. இவரு பக்கவாரி கோட்டிலோட எல்லாம் ரெடி பண்ணி தருவார். இது மாதிரி பல விஷயங்கள் பாருங்க. எஃப்எம்பில பரப்பு கண்டுபிடிக்கிறது, புறம்போக்குனுடைய தமிழ் நிலத்திலையும் இதுலயும் எப்படி வேறுபாடு கண்டுபிடிக்கிறது, சிறு குறு விவசாயி கண்டுபிடிக்கிறது, அப்புறமா இது அடங்கல் ரெண்டும் இண்டெக்ஸ்ல பக்க எண்ணோட இது மாதிரி பரப்பு ஒரு வகைப்பாடு வாரியான பரப்போட, அதே மாதிரி அடங்கல் அப்டாக்ட் டோட்டல் பக்கவாரி டோட்டல் பேஜஸ் டோட்டலோட எல்லாம் ரெடி பண்ணி தருவாரு. ஒன்னா இவரை கான்டாக்ட் பண்ணீங்க. இதுதான் ஒரு ஃபோன் நம்பர். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயமா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோல சொல்லி இந்த எல்லா எக்ஸல் என்னுடைய யூடியூப் சேனலினுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து எதில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.